யான் செய்யும் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, கொஞ்ச நேரம் சுகுமார் சார் அடிப்பார் சார். சாங் வந்துருச்சு, ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும் ஞான். இந்த படம் வெளிவந்ததுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்கிற நிகழ்வுகள் முக்கியமாக சில விஷயங்கள் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி நடந்தால் இந்த படத்தை நான் முக்கியமான ஒரு ஆளுக்கு நான் டெடிகேட் பண்ண நினைக்கிறேன். அந்த படத்தை பார்த்து அவங்க சேருவாங்கன்னு நம்புகிறேன். ஒருத்தரை பார்க்கும்போது நமக்கு அப்படியே மனசுலாம் பூரித்து போகும், அவ்வளோ சந்தோஷம் வரும். இவருடைய வெற்றி நம்ம வெற்றிடா, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தோணும். இவரை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் அண்ணாந்து பார்க்க தோணும். ஏன் அண்ணன்டா அப்படின்னு பெருமையாக சொல்ல தோணும். எனக்கு இவர் தெரியவே தெரியாது, அவருக்கும் எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு நிறைய பேர் இருந்தாலும் சூரியனை நம்ம அண்ணன் மாதிரிப்பா அப்படின்னு எல்லாரும் உறவை கொண்டாடக்கூடிய ஒரு அன்பான அண்ணன். யாரை அரங்கத்தில் பார்த்தாலும் நடைபாதையில் பார்த்தாலும் சிரித்த முகத்தோடு நடக்கும் அன்பான அண்ணன். அண்ணன் நல்லா இருக்கீங்களா? நான் சௌக்கியமா இருக்கேம்மா அப்படின்னு மனசால ஆழ மனதிலிருந்து சந்தோஷத்தை பகிரக்கூடிய அன்பான அண்ணன் எங்கள் சூரிய அண்ணன். இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கும் அத்தனை அக்கா தங்கைமார்களுடைய குழந்தைகளுக்கு மாமன் என்ற வடிவம் எடுத்து ஒரு மிக அழகான கதையுடன் இந்த அரங்கத்தில் எங்களுடைய நாயகன், ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர், எங்க ஹீரோ சூரிய அண்ணனுக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் everybody. சாரி, ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு. அதாவது பசியில் இருப்பாங்க, மழை வேறு பெய்யுது. வந்திருக்க மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் உங்கள் டைம் தாண்டி போயிட்டுருக்குது, சாரி கேட்டுக்கிறேன். சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. அவங்க ரொம்ப நிறையா கடைசி நேரத்தில் நிறையா கஷ்டப்படுத்திட்டாங்க நினைக்கிறேன். ஆமாம், நான் ஃபோன் வந்து ஒரு அநியாயம். நம்மெல்லாம் வந்து மியூசிக் தேட்டர்லாம் வந்து டேரக்டர் பேசுகிறதே கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. அது மீட் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய கஷ்டம். அப்படி இருக்கப்போ லாஸ்ட் நேரத்தில் சாங் வேணும் அப்படின்னு டக்குன்னு டேரக்டர் கூப்பிட்டு பேசுவார். ஓகே சார், ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும், ப்ளீஸ் டோன்ட் வெரி சார், ஞான் செய்யும், ஷுவர் ஷுவர் சார், டெஃபினெட்லி ஞான் செய்யும் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, கொஞ்ச நேரம் சுகுமார் சார் அடிப்பார் சார். சாங் வந்துருச்சு, ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும் ஞான் செய்யும், டோன்ட் வெரி சார். ஓகே, கூல் 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 கூல். கொஞ்சம் கோட்டை விக்கி அடிப்பேன். சார் வணக்கம் சார். வணக்கம், நான் விக்கி பேசுகிறேன், கோட்டை சொல்லுங்க சார். சாங் எப்போ நான் செய்யும், ஞான் செய்யும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஞான் செய்யும், டோன்ட் கொஞ்சம் நேரம் வச்சுது. இப்போ நான் அடிக்கலான்னு யோசிப்பேன். சரி, ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுருவோம், இல்லாட்ட நம்மளை அடிச்சிருக்காம. ஒரு 10 நிமிஷத்துக்கு அங்கேருந்து அவர் ஃபோன் பண்ணுவார். சூரி சார், எல்கே யார் சார்? கடைசி அசிஸ்டண்ட் டேரக்டர் கூட அவரை ஏன் சார், என்ன விஷயம், எப்போ சாங் வரும்னு நைட்டு கேட்குறாரு சார். 2 மணிக்கு. என்ன சார் இங்கே எனக்கு சாங்கான பொட்டிலே சார் வச்சுருக்கேன் நான் எடுத்து கொடுக்கறதுக்கு, எப்போ இருக்கிறார் சார்? ஓகே ஓகே, சாரி பிரதர், சாரி வச்சுட்டு திருப்பி மார்னிங் அடிப்பார் சார். 2 மணிக்கு சொன்னீங்க சார் அந்த எல்கே சார். 2:30க்கு எடிட்டர் அடிக்கிறார் சார் கணேஷ். சாங் எப்போ சார்? அவர் கேட்ட ஃப்ளோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது சார். சார் அந்த ஃப்ளோ ஒரு மாதிரியா இருக்குது சார். ஓகே தான் சார், சாங் நான் கொடுக்கும், ப்ளீஸ் எல்லார்ட்டும் சொல்லுங்க, எல்லாரும் மொத்தம் கூப்பிட்டு ஆஃபீஸில் பேசுங்க, நான் சாங்கு கொடுக்கும், நான் கொடுக்கும் சார். என்னை நம்புங்க சார், என்னை யாரும் நம்ப மாட்டேன்றீங்க சார், என்னை நம்புங்க சார், நம்புங்க சார். முடிச்சிருக்கப்போ ஒரு 20 மெசேஜ் சார் வரிசையா, என்னை நம்புங்க சார், என்னை நம்புங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், ஓகே. என்னடா ஆசையாக நான் சாங் கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். இப்போ நம்ம எப்போ கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்து டேரக்டர் தம்பி வந்தார். அண்ணே என்ன 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 அண்ணே சாங்கு ரெடியா தம்பி? கோச்சுக்கார் தம்பி, உன்னுடைய டிரைவரை தவிர அத்தனை பேரும் ஃபோன் பண்ணியிருக்காங்க அவருக்கு. எந்த மியூசிக் டேரக்டருக்கும் இப்பெல்லாம் ஃபோன் பண்ணவே முடியாது. ஓப்பனாக சொல்ல போனால் நீயே நினச்சாலும் அவளை ஈஸியாக பார்க்க முடியாது யாரையும். அப்படி இருக்கிறப்ப உன் டிரைவர் அவங்க பேர் பரண் எங்கே இருந்தீங்க? இங்கே தான் இருக்கு, அவனை கூப்பிட்டு சொல்லிடு, நீ யாருக்குன்னா ஃபோன் பண்ணி மியூசிக் டேரக்டருக்கு யாராவது சொல்கிறான்னு ஃபோன் பண்ணிடுறாத, உன்னை கொன்னே விடுவேன் அப்படின்னாரு. ஓகே ஓகே ஆடுன்னு எல்லாரும் அடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது இந்த சாங்கு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஒரு டியூன் வந்துருச்சு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, இந்த டியூனை கேட்டாச்சு, ஓகே. அவருக்கு ஃபோன் பண்ணால் நம்ம என்ன சொல்லலாம், வாழ்த்து சொல்கிற கூட பயமாக இருக்கே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 நாள் கழிச்சு அடித்தேன். சார் வணக்கம் சார். சார் ஞான் செய்யும் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், பெஸ்ட் ஆஃப் சாங் சூப்பராக வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு, நல்லா அருமையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு சார். பிடிச்சிருக்கா சார்? ஓகேவே சார். அந்த ஃபஸ்ட்டு சாங் கேட்டிங்களா சார்? ஆல் சாங் கேட்டி சார். சார் சூப்பர் சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார்,
தேங்க்யூ சார். சார் ஒன்றே ஒரு ஹெல்ப்பு சார், ஒன்று சார், டைரக்டர் சாருக்கு பிடிச்ச கல்யாணம் தெரியல சார், கேட்டு சொல்லுங்கள் சார். ஆனால் அவர் சொல்ல வேணாம் சார், நீங்களே சொல்லுங்கள் சார். ஏன்னா அவர் அடுத்தடுத்து கண்டினியூவாக பண்ணுவாங்க சார் எல்லாருமே. நேற்று நைட்டு கூட முந்தா நைட்டெல்லாம் அது உதயசங்கருக்கு அடிச்சிருக்காப்புல, என் அன்பு தம்பிக்கு உதயசங்கர் அடிச்சு 4 மணிக்கு அடிச்சு சார். இன்னும் 2-3 ராங் நம்பர் வந்திருக்கு சார், யாருன்னு தெரியல சார் எனக்கு. கவலைப்படாதீங்க, அந்த ராங் நம்பர் எல்லாமே எங்கள் டீம் நம்பர் தான், மாமன் டீம் நம்பர் தான். யார்கிட்ட கொடுத்து பேச விட்டுருப்பாங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு செல்லை ஆஃப் பண்ணிடுங்க, சாங் எல்லாம் முடிச்சு கொண்டாந்து இங்கே மந்தையில் கொலாப்பட்டு போட்டு கட்டிட்டு கிளம்பிடுங்க, ஓடிடுங்க அப்படின்னு. அந்த வருத்தத்துக்குலாம் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அன்போடு ஒரு ஆவல் தான் பிரதர் எங்களுக்கு, அந்த இயக்கமாக இருக்குது அவங்களுக்கு சகஜம் பிரதர். அதனால ஒரு ஆசை தான். ஆனால் என்ன நான் நினச்சி நான் தான் கேட்டு நினச்சி அந்த ஊரே கேட்டிருக்கோம் உங்ககிட்ட. சாரிங்க பிரதர், பட் நல்ல சாங் கொடுத்துட்டீங்க பிரதர். தேங்க்யூ 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 பிரதர். ஐஸு ரொம்ப நன்றிங்க ஐஸு, தேங்க்யூ. ஒரு கதை ஃபஸ்ட்டு தம்பி பிரசாந்த் தம்பி கதை சொன்னோட நான் கேட்டு ஹீரோயினி கதை கேட்டாங்களான்னு கேட்டு ஓகே வாங்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த கதையை கேட்டு பிடிச்சி சொன்னோடனே ஒரு ஹீரோயின் எந்த அளவுக்கு ஒரு கதையை கெஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தேர்ந்தெடுக்கான்றது உங்கள் மேலே எனக்கு பயங்கர மரியாதை வந்துடுச்சு. அது அப்படியே நீங்கள் கேட்ட கதை மாறி இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் அது நான் சொன்னேன், ஒரு 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 4 பேர் இருக்காங்கன்னா இல்லை 6 பேர் இருக்காங்கன்னா ஒருத்தர் எடுத்தாலும் அது சரியாக இருக்காது. ஸோ இந்த படம் ஃபுல்லும் ஒரு ரேகாவா ஒரு பையனோட அத்தையா 100% இந்த தமிழ்நாடு கூட போய் நீங்கள் எல்லார் வீட்டில் இருப்பேன் நான் நம்புகிறேன். நான் அதே மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்கு எழுதுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே உண்மை. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். சுவாசிகா அவர் மாரி சுராஜ் அண்ணங்கிட்ட நான் சொன்ன மாதிரி தான் ராட்சசியாக இருக்கீங்க. அண்ணங்கிட்ட கூட பேசியிருக்கேன், நான் பாண்டராஜ் அண்ணங்கிட்ட கூட சொல்லியிருக்கேன் உங்களை பற்றி, ஒரு பிஆர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாத்துக்கும் உங்களை பற்றி. அதனால் உண்மைக்கே வாழ்த்துக்கள். எவ்வளோ டைலாக் கொடுத்தா நாங்கள் தமிழ்லேயே சில டைலாக் பேச முடியினப்போ அங்கேருந்து இங்கே வந்து 2 பக்கம் டைலாக்கை வந்து ஃபுல்லாக மைண்டில் வாங்கிட்டேன். ஒரே டேக்குனே 4 பேர் போட்டு நடிச்சுட்டு இருப்போம்னே, உங்கள் வந்து நடிச்சுட்டு போயிடுவோம்னே, 3 பேர் யோசிச்சுட்டு உட்காந்துருப்போம்னே, காலி பண்ணிட்டு போயிட்டாலே எல்லாத்தையும். என்னடா அது தம்பி, என்ன தம்பி அது முன்னாடி நீ கொடுத்துட்டியா அப்படின்னு. என்னை எல்லாத்துக்கும் முன்னாடியே கொடுத்து, நீங்களும் இங்கே உள்ள ஆள் கேரளாலேருந்து வந்திருக்கு, உங்களுக்கு அப்புறம் தான் நான் கொடுத்து அந்த பொண்ணு அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னுவார். அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆக்டர்ஸ் சினிமாவுக்கு கிடச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி உறவுகளை எவ்வளோ உறவுகள் பார்த்துருக்கேன், அண்ணன் சித்தப்பா பெரியப்பா மாமா அத்தனை எல்லா உறவுகளுமே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஸ்பெஷலான உறவுன்னு அது தாய் மாமன் தான். அது தாய்க்கு அப்புறம் ஒரு தாய்ந்து ஒருத்தனை சேர்க்குறோம்னா அது தாய் மாமன் தான். தாய் மாமனுக்கு மட்டும் நம்ம தாயின்னு சேர்க்க முடியும், அப்படி ஒரு உறவு. இந்த மாமனை பற்றி எவ்வளோ படம் வந்திருக்கு. ஒரு பையனுக்கும் மாமா இன்னும் கூடுதலாக சில குடும்பத்துக்குள்ள இருக்க ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தம்பிகிட்ட கதை சொல்ல ஆரம்பிச்சு உங்களுக்கு பிடிச்சி போய் தான் ரொம்ப நாள் நம்ம அந்த கதையை பேசிட்டுருக்கேன். நான் வெற்றிமாறன் அன்னைக்கிட்ட 1 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன், சூரி சூப்பராக இருக்குது சூரி, உங்களை கூட சொன்னேன் ரொம்ப நல்லா இருக்குது சூரி, இன்னும் சில விஷயங்கள் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் வந்து நான் தம்பிக்கிட்ட கதை வந்துச்சு வந்தார், இந்த கதையை ஃபுல்லாக சொன்னேன். சூப்பராக ஒன்றே சொன்னாப்புல ஒரு வார்த்தை, அண்ணே இது என் குடும்பத்துலேயும் நடந்திருக்குன்னு. தம்பி உங்கள் குடும்பத்தில் மட்டும் தம்பி எல்லா இடத்துலையும் நடந்திருக்கு தம்பி. கூடுதலாக என் விஷயத்தில் என் குடும்பத்தில் சில விஷயங்கள் நிறைய என்னுடைய என் பண்புகள் பதிவாகிருக்கு, அதெல்லாம் சேர்த்து அந்த மீன் அண்ணன் தயவு செய்து சொன்னேன். இது சூப்பர், இன்றைக்கி தேவையான ஒரு படம். இது படமாக மட்டும் இல்லை, இது இன்னைக்கு தேவையான ஒரு படமாக நமக்கு ரொம்ப ஒரு பதிவாக இருக்கும் எல்லாத்துக்கும். இதை பண்ணுவோம்னு சொன்னாப்புல என் தம்பி. அப்படி தான் என் தம்பி உள்ளே வந்தால் சந்தோஷம். அப்போ கதையெல்லாம் பேச முடிச்சதுக்கப்புறம் தம்பியில் மெயின் ஆர்டிஸ்ட் யாருமா அந்த பையன், அந்த பையன் இல்லாட்டா இந்த படம் இல்லை. அப்போ அந்த குட்டி பையன் வேணும். அப்போ என்ன பண்ண குட்டி பையன் ஆரம்பிப்போ ஆனால் பார்த்துக்கலான்டாச்சு போயாச்சு. ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஐஸ்வர்யா லட்சுமி ஒரு ஆள் மியூசிக் டைரக்டர் சுவாசிகா ஒருத்தர் கமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்கும் சூப்பர். நான் ஃபஸ்ட்டு கேட்குறேங்க ஐஸ் ஓகே ஆச்சு தம்பி, ஹீரோயின் ஓகே தம்பி, அந்த பையன் லட்டு பார்த்துக்கலானே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அண்ணே இந்த சுவாசிகா ஓகே அக்காவுக்கு ஓகே நல்லா இருக்குது தம்பி, ஓகே தம்பி அந்த குட்டி பையன் தம்பி அண்ணே அது பார்த்துக்கலானே. இதுக்கு இல்லை குமாரண்ணே அண்ணே ஒரு 3 ரீல்ஸ் அனுப்பியிருக்கேன் பாருங்கள். இந்த குட்டி பையன் அந்த படத்தில் நடித்த பையன் இந்த படத்தில் நடித்த பையன் ஒரு 3 ரீல்ஸ் பார்க்குறாரு. இது நல்லா இருக்குண்ணே, டேரக்டருக்கு அனுப்புனீங்களா? அனுப்பிட்டார். நான் ஒரு 10 ரீல்ஸ் அனுப்புகிறேன். 2 பேரும் மாற்றி அனுப்புகிறேன். இதுக்கெல்லாம் பண்ணுவது ராஜுக்கு அப்பா ஓகே ஆகிட்டார். சந்தோஷம் தம்பி, அந்த பையன் பார்த்துக்கலாங்க. யாரை கேட்டாலும் பார்த்துக்கலான்றாங்க. டே அவன் தாண்டா மெயின், அவன் ஏடா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. கடைசி ஒரு 100 வீடியோ நான் அனுப்பிட்டேன், எங்கள் அண்ணன் 100 வீடியோ அனுப்பிட்டாரு. காரில் போகிறப்ப கண்ணாடியை இறக்கி ரோட்டில் ஒரு குழந்தையில நான் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேனே. இந்த குழந்தைக்கு நல்லா திருடைய மாதிரியே தெரிஞ்சுனேன். காருக்குள்ளே அங்கங்கே குழந்தைகளை பூரா போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து தம்பி இப்போ பாங்க தம்பி ஒரு குழந்தைய போட்டோ வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள், சத்தம் இல்லாமல் பாருங்கள், ஓகேன்னா அந்த குழந்தைய ஃபாலோ பண்ணி அந்த வீட்டில் போய் கேட்டு பார்ப்போம். பார்த்துக்கலானே, என்னடா இவன் எதை சொன்னாலும் பார்த்துக்கலாம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சுனே.
ஷூட்டிங்க்கு முன்னாடி உங்கள்கிட்ட தான் கேட்டேன், அண்ணே அந்த பையன் நான் தானே கேட்டேன் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்கண்ணே. சரி ஷூட்டிங் பேஸுக்கு போயாச்சுங்க சார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு ஓகே தம்பி வந்தாப்புல, வணக்கம் தம்பி, ஓகே பூஜை ஓகே தம்பி, அந்த பையன் யார் தம்பி? டேட் பிரகதீஷை கூப்பிடுங்க. தம்பி வந்தாப்புல, அண்ணன் இந்த தம்பி ஓகே வேண்டாப்புல. தம்பி சூப்பர் தம்பி, நல்லா இருக்கேன், பப்ளியாக இருக்கேன் தம்பி, இப்படி பயன்தான் தம்பி. தம்பி நடிப்பான தம்பி, என்ன பையன் மெயின் கேரக்டர் இல்லைண்ணே, எங்கள் டேரக்டரோட வேலை செஞ்சு எனக்கு அனுபவம் இருக்குண்ணே. தம்பி அந்த அனுபவத்தை கரெக்டாக நீ எடுத்துட்டேன், சந்தோஷம் தம்பி. எனக்கு அனுமதி இல்லட்ட வச்சு செஞ்சுருந்தம்பி இந்த ரோல் வந்து பையன் மிஸ் ஆச்சு, நம்ம போச்சு தம்பி. ஆனால் என்ன கரெக்டாக ஓகே. ஷூட்டிங் ஃபஸ்ட்டு ஷாட் ஓகே முடிச்சாரு. ஃபஸ்ட்டு ஷாட்லேயே சாமி கும்பிட்ற ஷாட்டா, ஆண்டவனே கடவுளே அப்படின்ட்டு, அஜித்தே அப்படின்ட்டியா. ஐயோ நீங்கள் அந்த பார்த்துருப்பீங்க அந்த இதில் ஷாட்டு முதல் ஷாட் அதானே. தம்பி டேரக்டர் சொல்கிற மட்டும்தான் பேசாது, இப்படிலாம் பேசக்கூடாது. ஓகே அது இப்படி கூட சொல்ல, ஓகேன்ட்டியா. ஐயய்யே சரி இல்லையே, ஓகே ரெடி. அதே சேம் கடவுளே அப்படின்ட்டு. தம்பி டைலாக் பேச வேண்டாம் முன்னாடிட்டு அப்படி சொல்லிட்டு விட்டுட்டோம், எடுத்துட்டோம். கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் டேரக்டர் எங்கன்னு கேட்டேன். இவன் பின்னாடி விட இருந்தவன், அப்பாவா அங்கே இல்லைப்பா, அப்பா இல்லை டேரக்டர் எங்கன்னு அப்பாவா அப்படின்ட்டு. சரி அந்த ஆர்டிஸ்ட் இந்த குழந்தையோட அப்பா உங்கள் அப்பா டேரக்டர் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டேன். உங்கள்கிட்ட இல்லை அப்பா அங்கே இருக்காரு. டேய் குட்டி பையா அப்பா இல்லைடா, டேய் டேரக்டர் சார் எங்கடாண்டானே. அன்கிள் அப்பா தானே அப்படின்ட்டு. டேரக்டர் வாங்க நேராக கூப்பிட்டு போட, அப்பா அங்கே இருக்காரு. யாரா அது? எங்கள் அப்பா. தம்பி யார் இவன்? நம்ம பையனே, என் பையன் சென்னையில் இருக்கான், இவன் யாரு? அண்ணே என் பையன் தானே. இது ஏன் தம்பி 6 மாசமா சொல்லலை? 6 மாசமா கேட்டேனே தம்பி. அந்த பையன் எங்க, அந்த பையன் அவ்வளோ கேட்டுக்கிட்டு பார்த்து, அப்போ அந்த பார்த்துக்கெல்லாம் பார்த்துக்கு தானே தம்பி. அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் கதை சொல்லி ஓகே பண்ணது இந்த பையனுக்காதாடே, உங்களுக்காக ஓகே பண்ணலடே. என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒன்று யோசிக்க முடியாதுண்ணே. இன்னும் யோசிச்சு நான் போய் 4 இடத்துல உட்காந்து 2 கதையை எடுத்து ரொம்ப லேட் ஆகுமே, வளர்ந்துருவேன். இந்த சீசன்லேயே பண்ணி ஆகணும்னே. அடப்பாவி, அப்போ எனக்கு அந்த கை கொடுத்தது, இந்த கதை வேற மாதிரி வரும், சூப்பராக வரும், அப்படி வரும் இப்படி வரும். ஆனால் எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கான்னு. டே எல்லா குடும்பத்தோட உன் குடும்பத்தில் அப்படி ஒருத்தர் இருந்திருக்கான். உன் குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தவனுக்காக இவன் கதை ரெடி பண்ணிட்டேன். இது நமக்கு தெரியலண்ணே. அதுக்கப்புறம் தம்பி எப்படி நமக்கு ஒரு குழந்தை நடிக்கணும், அவ்வளோதானே. அது எந்த குழந்தை இன்னமும் நம்ம குழந்தைன்றப்போ கூடுதலாக எனக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி. 2 சூப்பராக இருக்கு அப்படின்னு பின்னிட்டு அதே மாதிரி அல்டிமேட்டாக பண்ணிட்டான். இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவனை மிரட்டுற ஒரே அவன் தான். இப்போ பார்த்தீங்களாண்ணே, இதெல்லாம் வந்து 100க்கு ஒரு 2% தானே. ஆனால் அதே நேரத்தில் இவனுக்கு இருக்க ஒரு மெமரி யாருக்குமே இல்லைண்ணே. அதே மாதிரி ஆக்டிங் உண்மைக்கே சொல்கிறேன், சாமி மாதிரி காப்பாற்றிட்டானே இந்த படத்தை, சாமி மாதிரி காப்பாற்றிட்டான். அது ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பிரச்சனை. என்ன எல்லாத்தையும் சொல்லிப்படுறான் அவங்க அப்பன்னு தெரிஞ்சு 2 விஷயம் நடந்தது. இவனுக்கு நடிக்க வச்சிருக்கிற சந்தோஷம், என் தங்கச்சி இல்லை. அதுக்கு என்னண்டா இங்கே ஒரு உளவுத்துறை உள்ள விட்டாச்சு, நம்ம நிம்மதியாக இருக்கலாம். என்ற படம் உள்ள திருச்சின்றாங்க நிறைய, நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்றது. இது எங்களுக்கு தெரியலை. இப்போ அப்பப்போ எதை பேசுகிறேன், எதோ சொல்கிறேன், டக்குன்னு தம்பி பிரசாந்தில் சரி போதுமா, சாரி எல்லாம் பார்க்குறாங்க, சாட்டுக்கு போ அப்படின்ட்டு. ஐயோ தம்பி என்னது ஒன்றும் இல்லைண்ணே, அந்த கேட்டேன், அதை வாங்கி கொடுக்கல, அப்போ நாளைக்கு வாங்கி தரேன், அப்போ வாங்கி தரேன். ஓகே என்ன அப்படி அழகாக அப்பாவை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரே ஒன்று அம்மா பாசம், பயங்கரமான அம்மா பாசம். யாராவது வந்து கேர்ள்ஸ் யாராவது வந்து கை கொடுத்துட்டாங்கடா போச்சுண்ணே, செத்து அவங்க அப்போ செத்தானே. இப்போ முக்கியமான ஒரு சீன் எடுக்கிறேன், பெட்டில் படுத்து கிடக்கிறங்கிட்ட ஐஸுங்கிட்ட குழந்தைங்கிட்ட நானும் ஒரு இன்டர்பிளாக சீன், மெயினான சீனுங்க. அப்போ எமோஷனலான சீன். அந்த சீன் எடுத்துட்டு கப்பலில் கிளம்புறப்ப சுவாசிகா வந்து போயிட்டு வரீங்க சார் அப்படின்னு சொல்லி, ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்ட்டு போயிடுச்சேன். ஆக்ஷன் நடி டைலாக் பேசுகிறா, டைலாக் பேசுகிறா. அங்கிள் எங்கள் அப்பா அந்த சுவாசிக்காவை கட்டி பிடிச்சாரா? இல்லைடா கட்டி பிடிச்சார் அங்கிள். இல்லைடா சாப்பிட்டு எல்லாம் வெயிட் பண்ணாங்களா? இல்லைடா சொன்னா கேள்றா. தப்புன்னு எந்திரிச்சிட்டானே, எந்திரிச்சு நேரம் மாட்டுக்கிட்ட போயிட்டான். கட்டி பிடிச்சியா இல்லையா? சத்தியமா இல்லைடா, சத்தியமாக கட்டி பிடிக்கல. ஓகே அங்கிள்
கட்டுப்பிடிச்சா இல்லைன்னு எல்லாரும் கேட்டேன். கேமராமேன் இல்லை, ஆமாடா கட்டுப்பிடிச்ச உண்மைதே. ஆனால் கட்டுப்பிடிக்கலடா, கையை போட்டாரா, கை போயிட்டு மாட்டார், திருப்பிட்டு ஓகே ஷார்ட் ரெடி படுத்து ரெடி ஆக்ஷன். அங்கிள் இப்படி போட்டாரா இப்படி போட்டாரா? இல்லைடா இப்படி போட்டார், கம்ஃபர்டபுள் இல்லைன்னு இப்படி போட்டாரா அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் கழிச்சு பொண்ணு வச்சுட்டு, அன்னைக்கு அம்மா பேசுகிறாங்க, அம்மாட்ட உண்மையை சொல்லுங்கன்ட்டு. டே எதுக்கு அப்படின்னு அடிச்சிட்டேன். அண்ணா என்னென்ன பண்ண, கை எப்படின்னு போட்டார் அவர். தங்கச்சி ஃபஸ்ட்டு இப்படி தான் கை போட்டாப்புல, கம்ஃபர்டபுளாக இல்லைன்ட்டு இப்படி போட்டாப்புல தங்கச்சி. இது ஒரு அன்பில் தான் தங்கச்சி கை போட்டாப்புல. அப்படியாண்ணா சரி அண்ணா, அவனை எப்படியா கூல் பண்ணுங்க, இல்லாட்டி அவன் நைட்டு இல்லைன்னா என்ன 10 நைட்டு போனான் அவன் பண்ண மாட்டான்னு, அவனை கூல் பண்ணுங்க நான் சொல்லி. அதுக்கப்புறம் திருப்பி வந்து சுவாசிக்கு வந்து டே இல்லைடா அங்கே பாரு இப்படித்தாண்டா இருந்தது, சரியா ஓகே 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 ரெடி இப்படித்தானே ஷார்ட் எடுத்தோம். அதனால் யாராவது இப்படி கை எடுக்க வந்தாங்கன்னு லட்டு இருந்தாலும் தம்பி திரும்பிடுவாப்புல அப்படின்றாப்புல இது. ஸோ அப்படி ஒரு 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 அம்மா பாசமான ஒரு 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 தம்பி. இப்படி எல்லா வீட்லையும் இப்படி பிள்ளை இருந்துட்டாடா, எவனும் எங்கிட்ட திரும்ப மாட்டான். ரவி தம்பி அதே இந்த படம் மிகப்பெரிய ஒரு 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 படமாக அந்த தம்பிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் லட்டுக்குட்டி தங்கப்பிள்ளை, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீ காப்பாற்றியிருக்க. வேறு எத்தனை குழந்தைகளை வந்ததுனாலும் தெரியலை, ஒருவேளை உன் இடத்த கரெக்டாக நிரப்ப முடியுமா எனக்கு தெரியலை. தேங்க்யூ தம்பி, ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. பிரசாந்த் எல்லாம் கதை கொடுத்தாங்க, சூரிய கதை கொடுத்தான்றாங்க. கதைன்ற ஒரு புக்கில் இப்போ வெற்றிமாறன் கூட கதையில் புக் எடுக்கிறாரு. அந்த புக்கில் உள்ள கதை எடுத்து படம் பண்ணிட முடியுமா எல்லாரும்? அது கிடையாது தம்பி, கதை சொல்லிடலாம் இல்லைங்களா சார். ஆனால் ஒரு இயக்குனர் திரைக்கதை பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை தம்பி, அதுதானே தம்பி முக்கியம். இந்த இடத்துல இந்த தம்பி நான் என்ன சுவாசிக்கா, நான் என்ன ஐசு, நான் சொல்லலையே, கதை மட்டும்தான் நான் சொன்னேன். இந்த கதைக்கு ஐசு இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த கதை இந்த இடத்துக்கு அப்பா இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த இடத்துக்கு இவங்க நீங்கள் தானே ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அது நான் 63 சீன் முடிச்சுட்டு புள்ளி வச்சுட்டு இருந்தால் தம்பி கொடுக்கலையே, கதை கொடுத்துருக்கேன். இப்படி ஆரம்பம், இப்படி போனால், இப்படி லைஃப், இப்படி ஃபேமிலி, இப்படி உறவு, இதுக்குள்ளே இப்படி ஒன்று இருக்குது, இப்படி ஒன்று இருக்குது, இப்படி இங்கே போய் நிற்கிது, இங்கே போய் இங்கே ஒரு முட்டிக்கிறது, இங்கே முட்டங்க போய் திருப்பி இங்கே போகுது, இந்த இடத்துல ஒரு சால்வ் ஆகுது, அதை மீறி ஒன்று போகுது, அங்கே சால்வ் ஆச்சா ஆகலையா ஒரு கதை சொல்கிறேன் ஓகே. ஆனால் அதை வாங்கி உட்காந்துட்டு அதை உட்காந்துக்கிட்டு அவ்வளோ நாள் மெனக்கடுறீங்களா? அப்போ கதையை கொடுத்து அடுத்த மாதத்தில் ஷூட்டிங் போயிடலாமே. அது கிடையாது. ஏன் நீங்கள் 6 மாதம் டைம் எடுக்கிறீங்க? அது திரைக்கதை பண்ணணும்ல, அதுக்கு உயிர் கொடுக்கணும்ல, எல்லாமே பண்ணணும்ல. பிள்ளையை பார்த்துக்கன்னு விட்டுட்டு வந்துடுறான், அது கிடையாது. அந்த பிள்ளையை திருப்பி ஸ்கூல் விட்டு கூப்பிட்ற வரைக்கும் அதுக்கு எல்லாமே ஒரு ஆசிரியர் இருந்தால் நீங்கள் தானே பார்க்குறீங்க. ஸோ அதுதான் பெரிய பெரிய விஷயம். இந்த கதையை ஏற்றுக்கிட்டு இந்த படத்துக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை நீங்கள் போய் பண்ணியிருக்கலாம் தம்பி. உங்களுக்கான கதையை, இந்த கதையை நம்பி நீங்கள் வரல தம்பி, நீங்கள் போய் இன்னும் படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த உறவு இது எல்லாம், இது ஓப்பனாக சொன்னால் இது சினிமாவில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். உங்கள் குடும்பத்தை நீங்கள் போய் ஸ்க்ரீனில் 16ஆம் தேதி பார்க்க போகிறீங்க. அப்படி தான் இருக்கும். நிறையா பேர்த்துக்கு இது நடந்திருக்கும், நிறையா பேர்த்துக்கு நடக்கணும், இனிமேல் நடக்க போகும். அதனால் உங்கள் வாழ்க்கை அப்படித்தான், என் வாழ்க்கை அப்படித்தான், எல்லார் வாழ்க்கை அப்படித்தான். அதனால் இந்த படம் பண்ணால் நல்லா இருக்கும் உங்களுக்கு தோணுச்சு, இதில் நடித்தா எனக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் எல்லாம் சேர்ந்து படம் பண்ணோம். ஸோ இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இது அற்புதமான ஒரு படமாக நான் சேர்த்ததில் முழுக்க இயக்கணும் உங்களுக்கு தான் நம்ம சேரும். ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. உதவி இயக்கணும் எல்லாத்துக்கும் நன்றி. அன்பு தம்பி, விம்மி மேஜிக் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க தான் ரொம்ப அவங்க தான் எல்லாத்துக்குமே அந்த விம்மி மேஜிக் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யுவராஜ் டீம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நேரம் சார் எனக்கு பதட்டமே அங்கே வேறு யாருமே இல்லை சார், உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஓகே எனக்கு அதான் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே. இது இப்போ அதே இங்கே எவ்வளோ பேர்த்துக்கு எவ்வளோ சந்தோஷங்க, எல்லாத்தையும் கூடுதலாக நீங்கள் சந்தோஷப்பட்டு நான் நினைக்கிறேன்னு. உங்கள் பிள்ளை அப்படின்றதுல உரிமையாக நீங்கள் சொல்லாமலே அது என்னையும் சேர்த்துக்கலாம்னே. நன்றிண்ணே. இப்போ மறுபடியும் சார் என் குடும்பத்துக்கு நன்றி. இந்த கதை வருவாங்க என் குடும்பத்துக்கு பெரிய நன்றி. அதே நேரத்தில் ஒரே ஒன்று சொல்லி முடிச்சாரு, இந்த படம் வெளிவந்ததுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்கிற நிகழ்வுகள் முக்கியமாக சில விஷயங்கள் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி நடந்தால் இந்த படத்தை நான் முக்கியமான ஒரு ஆளுக்கு நான் டெடிகேட் பண்ண நினைக்கிறேன். அந்த படத்தை பார்த்து அவங்க சேருவாங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த படம் அவங்களுக்கான படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை எடுத்துகிட்டு அவங்ககிட்ட வருவேன். அந்த சேர்ந்து அந்த படம் அதை விட இந்த படத்துக்கு மரியாதை எதுவுமே இல்லை. அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. பாப்பா நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.